கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு 70 வருடம் பூர்த்தி ஆகிற 2017ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு கான்ஸ்டியூஷனை முன்கொணர்வோம் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அந்த ஒர்க் ஷாப்பில் எடுக்கப்பட்ட தீர்மானமாக அது ஒரு நல்ல ஒரு தீர்மானம். இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சியையும் ஸ்பீக்கர் அவர்களையும் கூப்பிட்டு இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வருவோம், என்னமாய் நாங்கள் செய்கிறேன்ற தீர்மானம் எடுப்போம் என்று சொல்கிறாங்க. அது நாட்டுக்கு நல்லதாக முடியும். அமைச்சர்மார் துஷ்பிரயோகம் பண்ணுறதை பார்த்தால் எங்களுக்கு ஜீர்ணிக்குது இல்லை. அது எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் லக்ஷ்மண் கிரியலில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த ஆணையில் 2001ஆம் ஆண்டு ரணில் வந்த நேரத்தில் கோடிக்கணக்கான பொறுமதியான காணிகளை சதத்துக்கு வாங்கிக்கார், ஒரு சா 2 சதத்துக்கு வாங்கிக்கார். இன்றைக்கு அதை லட்சக்கணக்கில் மக்களுக்கு விற்கிற ஹாமுதுர்மார் இன்றைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஆணையில் கெட்ட இல்லாத ஏரியாவில் எல்லாம் அவர் காணி விற்கிறாருன்னு சொல்லி அவருடைய அமைச்சில் மட்டும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு 56 அட்வைசர்மார், ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத 56 பேர் இருக்கிறாங்க லக்ஷ்மகிரியாளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இந்த சல்லியெல்லாம் யார் கெட்டுறா? அரசாங்கத்துடைய சல்லி. ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி உடனடியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், வத்தலையில் இருந்த அந்த ஒர்க் பாத்தை அப்படியே கலட்டி போட்டு யாரை போய் செய்கிறா? அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குமா? அப்போ அரசாங்கத்தில் யார் செய்கிறா? அப்போ இது அரசாங்கத்துக்கு தெரியாவா? ஜனாதிபதி தெரியாவா? பிரதம மந்திரி தெரியாவா? ஏன் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை? இதே மாதிரி எத்தனை அமைச்சர்மார்ட பிரச்சனை ரோட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, நாங்கள் பொதுவாக இந்த அரசாங்கத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் சொன்னது தான் யாப்பால்னு. மைந்தரே இந்த அமைச்சர்மார் களவன்றமா, எங்கட அமைச்சர்மார் களவண்ட மாட்டான்னு நாங்கள் சொல்லிக்க மைக்கு தான் யாப்பால்னு. இப்போ யாப்பால்னு இல்லை, அப்பால்னு தான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நாட்டில் லோ அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக போய்த்து கொண்டிருக்குது. மைந்தோட காலம் மாதிரியே தான் திரும்ப இந்த காலமும் மாறி இருக்கு. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து இந்த பிரச்சனை. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு பெரிய பிக்கு ஒன்று சொல்லியிருக்காரு ஜனாதிபதியாக இருக்கும், நீங்கள் கிங் மாய் வாழுங்கன்னு சொல்லி. நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, ஜனாதிபதி மாதிரி இருக்கீங்க, ஒரு அரசன் ஒன்று வாழ்கிற மாதிரி வாழுங்கன்னு சொல்லி. ஜனாதிபதிக்கு எந்த அவசரமோ எந்த தேவையும் இல்லை இந்த நாட்டில் அரசன் மாதிரி வாழ்கிறதுக்கு. அவரும் ஒரு ஆர்டினரி மனுஷன், புலனர்களிலிருந்து வந்த ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு அந்த சாதாரண வாழ்க்கை நல்லா இருந்து பழக்கம். அதனால் ஏர் கண்டிஷனே போடாமல் வாழ்கிற ஒரு மனுஷன். காருக்குள்ளே போனாலும் ஏர் கண்டிஷன் போட மாட்டார். அப்படியாக வந்து ஒரு மனுஷன்ட்ட பேர் நீங்கள் நல்ல வாழ்க்கைன்னு வாழுங்க. இல்லை, அவருடைய வீட்டிலேருந்து வர வாழையில் சுற்றி வர சாப்பாடை தான் அவர் சாப்பிட்றாரு. நாங்கள் அவரோட போனாலும் நாங்கள் ட்ரிங்க் கூட குடிச்சிருக்கணும், ஏன் சாப்பாடு அவருக்கு மட்டும்தான் வருது. இதே தான் மஹிந்த ராஜபக்சேனா 300 பேரோட சேர்ந்து தான் அவர் சாப்பாடு அடிப்பார் ஊரோடு சல்லியில். ராவைக்கு சாப்பாடு, பவலைக்கு சாப்பாடு, டிஃபின், நேவி பொம்பளை எல்லாரும் இவருக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி ஒரு காலம் நாங்கள் பார்த்தோம். இப்போ கோடிக்கணக்கான சல்லி ஒவ்வொரு நாளும் இந்த ஜனாதிபதியால் குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செலவை குறைச்சிருக்கு. இது நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இதே மாதிரி நடவடிக்கைக்கு உடனடியாக பிரதம மந்திரி இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டாடணும். அதே மாதிரி நுரச்சோலை 25-30 வருஷமாக இது வேலை செய்யும்னு சொல்கிற எக்ரிமெண்ட்டில் போய் கெட்டின நுரச்சோலை 2 கிழமை தொடர்ந்து ஓடிடாத ஒரு நிலைமை. அன்றைக்கு பவித்ரா வன்னி அரைச்சியே பாராளுமன்றத்தில் சொல்ல 32 தடவை உடஞ்சிட்டான். இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த எக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் போனே யார் போனாங்களோ, இதால் என்னென்ன கமிஷன் அடித்தாங்களோ, என்னென்ன பிரைப் எடுத்தாங்களோ அத்தனைக்கு நடவடிக்கை எடுத்து இந்த ஆட்களை ரோட்டுக்கு கொண்டதாக தான் மற்ற புதுசாக வந்திக்க பாராளுமன்ற உறுப்பினர்மாக பாடம் படிப்பாங்க. இது சீனியர் உள்ள எல்லாம் கல்லனாக மாறிட்டான்னு சொன்னால் வார ஜூனியர்ஸ் மாறும் இதே லைனில் பேர்த்து அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த நாட்டையே களவாண்டு முடிச்சிடுவாங்க. இதனால் நாங்கள் மக்களுக்கு எதை பிறந்தினமோ நாங்கள் நல்லாட்சி என்று சொன்னோம். இந்த நல்லாட்சியை நல்ல முறையில் கொண்டாடுறதுக்கு ஜனாதிபதி அவரும் பிரதம மந்திரி நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்று சொல்லி உங்களுடைய உரையை முடிச்சுக்கொள்ள நன்றி.